காண்டாமிருகம் பாருங்க, காட்டில் உள்ள சிங்கம், புலி, யானை போல மிகவும் பயங்கரமான பெரிய பெரிய காட்டு மிருகங்கள் கூட இந்த காண்டாமிருகத்தை பார்த்து பயப்படும். ஏன்னு சொன்னா காண்டாமிருகம் தன் தலையில் உள்ள கொம்பை வச்சு மிருகங்களை குத்திட்டுன்னு சொன்னா கிழிச்சு அதுக்கு உடனே கொன்று போடுற வல்லமை அதனுடைய கொம்பிலே இருக்கிறது. எப்பேற்பட்ட பெரிய மரமா இருக்கட்டும் பாருங்க, அந்த மரங்களை தான் கொம்புனால குத்தி அசைக்கிற ஒரு வல்லமை அந்த காண்டாமிருகத்தில் இருக்கிறதுனால எல்லாருமே மனிதர்கள் உட்பட அந்த காண்டாமிருகத்தை குறித்து பயப்படுவார்கள். அதை மேற்கொள்ள முடியாது, அதற்கு முன்பாக ஒருவர் என்று ஜெயிக்க முடியாது, அதற்கு முன்பாக ஒருவர் என்று சவால் விட முடியாது. ஏனென்றால் காண்டாமிருகத்தின் கொம்பு மேன்மையானது. அதே போல கர்த்தருடைய அபிஷேகம் யார் மேல விழுதோ அவர்கள் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தை போல உயர்த்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்றைக்கு நம்ம ஏதோ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம், அபிஷேகத்தை பெறும்போது அந்நிய பாஷையை பேசுகிறோம், அதுதான் அபிஷேகத்தின் அனுபவம் மட்டுமல்ல. ஹல்லேலூயா. மாறாக அந்த அபிஷேகம் ஒருவர் மேல ஊற்றப்படும் போது அந்த அபிஷேகம் அநேக ஆசீர்வாதங்களை அவர்களுக்குள் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா.